பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, அவரால் எல்லாம் ஆகும், அவர் விளையச் செய்கிறார். பிரைஸ் காட். அவர் விளையச் செய்கிறவர். இந்த வார்த்தையை தேவ பிள்ளைகள் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த வார்த்தையை பிடித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் விளையச் செய்கிற நல்ல தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நட்டவர்களால ஒன்று செய்ய முடியாது, விதைத்தவர்களால ஒன்று செய்ய முடியாது, நீர் பாய்ச்சுகிறவரால ஒன்று செய்ய முடியாது, ஆனால் விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரம். விளையச் செய்கிற தேவன் எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில் விளையச் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அநேக நஷ்டத்தில் இருக்கிறீர்களா? அநேக இழப்புகளை சந்திக்கிறீர்களா? அநேக தோல்விகளை சந்திக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் விளையச் செய்ய போகிறேன். பிரைஸ் காட். அவன் ஸ்தோத்திரம், அவன் விதைத்த களைகளை பிடுங்கி போட்டுவிட்டு நான் உங்களை எனக்கேற்ற ரீதியில் விளையச் செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய பலனை ஒரு நாளும் வளர விடாதபடி சத்துரு நிறைய களைகளை விதைக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கோதுமை மணியானது வளர விடாமல், பலன் கொடுக்க விடாமல், விளை அதிகமாய் வளராமல், மறுபடியும் ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வந்து என்னுடைய விதையை அழிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவன் எத்தனை ரீதியில என்னுடைய விளைச்சலுக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் என் விளைச்சலை அவனால் தடுக்க முடியாது. ஓ, எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை கர்த்தர் பர்టిక్యులரா உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க விளைச்சலை யாராலும் தடுக்க முடியாது. உங்க ஆவிக்குரிய விளைச்சலை, உங்க துதியின் விளைச்சலை, உங்க பரிசுத்தத்தின் விளைச்சலை, உங்களுடைய ஜெபத்தின் விளைச்சலை, உங்க ஆராதனையின் வொர்ஷிப்பின் விளைச்சலை எந்த மனுஷீக சக்தியாலும் அழிக்க முடியாது. காரணம், அதை விளையச் செய்கிறவர் தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனுஷன் ஒருவேளை விதைச்சிருந்தா, மனுஷன் விளைய செய்திருந்தா, இன்னொரு மனுஷன் அதை என்ன செய்ய முடியும்? அழிச்சிருக்க முடியும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை விளையச் செய்கிறவர் தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் காட். அவரால் எல்லாம் கூடும். விளையச் செய்ய தேவனால் கூடும். இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. என் வாழ்க்கையை கர்த்தர் விளையச் செய்ய போகிறார். இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. என் பிள்ளைங்க வாழ்க்கையை கர்த்தர் விளையச் செய்ய போகிறார். என் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் விளையேற போகுது. ஓ, பிரைஸ் காட். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பஞ்ச காலத்துல விதைச்சாரா ஈசாக்கு. பஞ்ச காலத்துல விதைச்சும் 100% அறுவடையை பெற்றாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. சொல்றாங்க, தண்ணியில எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்ல, அல்ல விதைக்கிற ஆட்களுடைய கையில ஆசீர்வாதம் இல்ல, விளையச் செய்கிற தேவன். Praise God. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். பஞ்ச காலத்துல விதைச்சே 100% ஸ்தோத்திரம் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு நல்ல நாட்கள்ல இருக்கிறோம். இது பஞ்ச காலம் அல்ல. ஸ்தோத்திரம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வந்து கொண்டு இருக்கிறது. இது ராக்காலம் அல்ல, இது பஞ்ச காலம் அல்ல, இது நல்ல காலம், இது கிருபையின் காலம். இது தேவன் என்னை உயர்த்தும்படியாய் எனக்காய் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற கிருபையின் நாட்கள். நான் சொல்லுகிறேன், இந்த கிருபை நாட்களில் பஞ்ச காலத்தில் விதைத்த விதை 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று சொன்னால், இந்த நாட்களில், இந்த கிருபை நாட்களில் என்னுடைய விதையை ஆண்டவர்
பல 1000 மடங்கு விளையச் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள். அது கட்டாந்திரையாய் இருந்தாலும் சோத்ரா, அது வறண்டு போன பூமியாய் இருந்தாலும், அது பாலைவனமாய் இருந்தாலும், சபையே, தேவ பிள்ளையே, நீங்கள் நம்ப ஆரம்பிங்கள். அவைகளிலும் கர்த்தர் விளையச் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஓ பிரைஸ் காட்! எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், நம்புங்கள். சோத்திரம், ஒரு பெரிய விளைச்சல் உண்டாக போகிறது. ஒரு பெரிய விளைச்சலின் ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு தரப்போகிறார். பிரைஸ் காட்! ஹல்லேலூயா! சோத்திரம், எவ்வளவு அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். பஞ்ச காலத்துல விதை விதைக்கும், வறண்ட நிலத்திலையும் விளைய செய்ய முடியும், அவாந்தர வெளிகளில விதை செய்ய முடியும். சோத்திரம், பாலை வனத்துல அவர் நினைச்சார்னா விளைய செய்ய முடியும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சோத்திரம், பிரைஸ் காட்! சாரால் கற்பம் நின்று போயிட்டு, செத்து போன கற்பத்தை ஆண்டவர் விளைய செய்தாராம். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட்! சோத்திரம், இந்த வார்த்தையை சோத்திரம் கேட்கும் பொழுதே, ஒருவேளை உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ உங்களுடைய உறவினர்களுக்கோ யாருக்கும் குழந்தை இல்லைன்னா இந்த வார்த்தையை சொல்லுங்க. செத்து போன கற்பத்தை ஆண்டவர் விளையச் செய்தது உண்மை என்று சொன்னால், நீங்கள் யாருக்கா இப்பொழுது செபிக்கிறீர்களோ அவளுடைய கற்பத்தை கர்த்தர் மறுபடியும் விளையச் செய்ய போகிறார். பிரைஸ் காட்! ஹல்லேலூயா! எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? எத்தனை கற்பத்தை கர்த்தர் விளையச் செய்தார். சாரால், லேயாள், ராகேல், அன்னாள், எலிசபெத், மரியாள், எத்தனை கற்பங்களை கர்த்தர் விளையச் செய்தார். நம்புங்கள், அவர் விளையச் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஓ பிரைஸ் காட்! 38 வருஷமா படுத்த படுக்கையா இருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் துளிர்க்க வைத்தார் அல்லவா? அவனுடைய வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தர் விளையச் செய்தார் அல்லவா? பர்த்திமேயு குருடன் பிறந்த நாட்கள் முதல் சோத்திரம் அவன் குருடனாயிருந்தான். எத்தனை வருஷம் தெரியாது, பல சோத்திரம் வருஷங்களாக இருந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அத்தனை வருஷ குருட்டு கண்களை கர்த்தர் துளிர்க்க வைத்து விளையச் செய்தது உண்மை அப்படின்னா, உங்க சரீரத்தை வியாதியை கொடுத்து அவன் கெடுத்து வச்சிருந்தாலும் நீங்கள் நம்ப ஆரம்பிங்கள். கர்த்தர் உங்களுடைய சரீரத்தை மறுபடியும் புதுப்பித்து அந்த சரீரத்தின் வியாதியை நீக்கி போட்டுவிட்டு விளையச் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் காட்! ஆமென்! ஹல்லேலூயா! நமக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வர வேண்டும். கர்த்தர் என்னை விளையச் செய்ய போகிறார். பிரைஸ் காட்! கனி கொடுக்கிற அளவுக்கு, ஓ பிரைஸ் காட்! இதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தை. கனி கொடுக்கிற அளவுக்கு நானும் என் பிள்ளைகளும் இந்த இடத்துல அவருக்காய் அவரால் விளையச் செய்ய போகிறோம். பிரைஸ் காட்! ஆமென்! எவன் என்னை அழிக்கணும்னு நினைச்சானோ அதே இடத்துல அப்பா என்னை விளையச் செய்ய போகிறான். பிரைஸ்! எவன் என்னை வேரோடு பிடிங்கி எறியணும்னு நினைச்சானோ, எவன் அழிஞ்சு போடணும்னு நினைச்சானோ, எவன் என் அபிஷேகத்தை, என் ஆராதனையை, என் அழைப்பை குறை சொன்னானோ, அவனுக்கு முன்னாடி என் அழைப்பை, என் தரிசனத்தை, என் அபிஷேகத்தை நான் விளையச் செய்வேன். 100 மடங்கு ஆசீர்வாதத்தோடு விளையச் செய்வேன் கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் விளைய செய்ய போகிறார். அவனால அல்ல, அவனாலையும் அல்ல. நடுகிறவன் நீர்ப்பாய்ச்ச யார் நினைச்சாலும் நடக்காது. விளையச் செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். கற்பாறையா இருந்தாலும் அங்கேயும் முளைக்கும், எல்லாம் ஆகும். முடியாது டாக்டர் ரிப்போர்ட்டே சொன்னாலும் பரவாயில்ல, அங்கேயும் கர்த்தர் விளையச் செய்வார். சாத்தியமே இல்லை, அங்கேயும் விளையச் செய்வார். விளையச் செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். உங்க பிசினஸ் நொடிஞ்சு போன நிலைமையில இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணுங்க. விளையச் செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். என் பிசினஸ் மறுபடியும் விளைச்சலுக்கு நேர். ஓ பிரைஸ் காட்! உங்க குடும்பத்தையும், உங்க கையின் பிரயாசத்தையும், உங்க பிள்ளைங்க வாழ்க்கையும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையும் கர்த்தர் இந்த நாட்களில் விளைச்சலுக்கு நேராய் நடத்தி செல்ல போகிறார். பிரைஸ் காட்! இதுதான் தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை. கர்த்தர் உங்களையும், உங்க குடும்பத்தையும், உங்களுடைய ஊழியத்தையும், சபையும் இந்த நாட்களில் அறுவடைக்கு நேராய், விளைச்சலுக்கு நேராய், பலனுக்கு நேராய் ஆண்டவர் நடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. Praise God, hallelujah. விளையச் செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே. என் ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், வளர முடியாதபடி, பலன் கொடுக்க முடியாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவருடைய வாழ்க்கை மறுபடியும் விளையச் செய்வதாக. மறுபடியும் பலன் கொடுப்பார்களாக. பாலை வனத்தில், கல்லுல ஸ்தோத்திரம் பஞ்ச காலத்தில் என் ஜனங்கள் மறுபடியும் அந்த விளைச்சலின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. அவர்கள் பிள்ளைகள் விளைச்சலை பார்க்கட்டும், அவருடைய எதிர்காலத்தில் விளைச்சலை பார்க்கட்டும், அவருடைய கையின் பிரயாசத்தில் விளைச்சல்களை பார்ப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே
ஆண்டவரே, விளையச் செய்கிற தேவன் எல்லாவற்றையும் செய்ய போகிறபடியினால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். கர்த்தர் உங்களை விளையச் செய்ய போகிறார். ஒரு பெரிய விளைச்சலை நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்திக்க போகிறீர்கள். ஆமென். பிரைஸ் காட். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் விளைச்சலுக்கு நேரே நடத்தட்டும். பிரைஸ் காட். காட் bless you.